Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்ட் டிசைன் பார்க்கலாம் friends. இதுக்கு நான் கிளாத்ல லாக் போட்டுக்கிறேன். போட்டு பக்கத்துலயே ஒரு நாட். இப்போ 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக் பண்ணிடுறேன். 1 2 3 4 4 செயின் போட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் பீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் பீட். அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஆடாமல் இருக்கும். பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ 2 செயின் 3 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு பீட்டில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் 1 2 3. இப்போ 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி 3 செயின் 1 2 3. இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட் 5 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷெட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 2 3 4 5 ஆச்சுங்க. இப்போ 3 செயின் 1 2 3 இந்த பீட்லேயே லாக் பண்ணிக்கலாம். 3 செயின் போட்டு பீட்டில் லாக் பண்ணிக்கலாம். 1 2 3 செயின் ட்ரிபிள் க்ரோஷெட். இது போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. 5 பெட்டல்ஸுங்க வந்துச்சு. 1 2 3 4 5 பெட்டல்ஸ் வந்துச்சு. இப்போ 3 செயின் போட்டுருக்கேன். 3 செயின் போட்டு ரிங்கில் லாக் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் இந்த பீட்லேயே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2 டைம்ஸ் 4 செயின் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டர்லலாம் 3 டைம்ஸ் வரணும்.
4th chain போட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீடு எடுத்து பீடில் லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி 2 டைம்ஸ் லாக் பண்ணிவிட்டு அப்புறமா 3 செயின் 1 2 3. இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட் இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே குச்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃப்ளவருக்கு போட்டு முடிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங் லாக் மேலே லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு அந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இந்த 4 செயின் கேப்பில் வந்து 2 டைம்ஸ் லாக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம்ஸ் லாக் போட்டு இந்த 3 செயின் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோமே 3 செயின், அந்த 3 செயினோடு சேர்த்து ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு நான் 2 mm பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 mm பீட் எடுத்திருக்கேன். அந்த பீட் எடுத்து பீட் லாக் பண்ணாமலே நெக்ஸ்ட்டு கேப்பில் லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு பீடு நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து லாக். இப்போ ஒரு பீடு நெக்ஸ்ட்டு கேப்பில் லாக். இப்போ பீடு நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து லாக். இப்போ ஒரு பீடு நெக்ஸ்ட்டு கேப்பில் லாக் போட்டு இப்போது 3 செயின் 2 செயின் 1 2 செயின் போட்டு இந்த லாக் போட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு திரும்பி 2 செயின் இந்த 3 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போ பீடு எடுத்து நெக்ஸ்ட் கேப்பில் லாக். திரும்ப பீடு நெக்ஸ்ட் கேப்பில் லாக். பீட் லாக் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக அப்படியே லாக் பண்ணிவிடுங்க. இப்போ பீடு நெக்ஸ்ட் கேப்பில் லாக் பண்ணிவிட்டு திரும்பி பீட் எடுத்து நெக்ஸ்ட் கேப்பில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 2 செயின் இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ 2 செயின் இந்த 3 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போ ஒரு பீட் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு பீட் நெக்ஸ்ட் கேப்பில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு பீட் நெக்ஸ்ட் கேப்பில் சிங்கிள் க்ரோஷெட். இது போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வீடியோ எடுக்கும்போது எப்படி டிலீட் ஆகிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு தெரியலங்க. அது லாஸ்ட் வந்து இங்கே லாக் போட்டு இந்த 4 செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 செயின் கேப்பில் 2 வாட்டி லாக் போடணும். 2 வாட்டி லாக் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டு திரும்பி 5 செயின் லாக், அப்புறம் 2 செயின் போட்டு எண்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தான் எண்டிங்கு. இப்போது இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிராண்ட் அழகாக இருக்குது இல்லைங்களா. சென்டரில் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் பீடு ஒட்ட வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 750 வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.